மேற்கு வங்க மாநிலத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை உள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் சரியில்லை என்றும் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் ஆணையம் மேற்கு வங்கத்தை தனிமைப்படுத்தி இலக்கு வைக்கும் விதம் முன்னெப்போதும் இல்லாதது மட்டுமல்ல, அது மிகவும் ஆபத்தானது என விமர்சித்துள்ளார். தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி, ஏடிஜிபிக்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட மூத்த அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இது நிர்வாக நடவடிக்கை அல்ல என்றும் மாறாக இது அரசியல் தலையீடு என்றும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதிவிட்டுள்ளார். நடுநிலையாக இருக்க வேண்டிய பொது நிறுவனங்களை அரசியலாக்குவது என்பது அரசியலமைப்பின் மீதான நேரடி தாக்குதல் என்றும் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். இது மேற்குவங்க அரசின் நிர்வாக இயந்திரத்தை முடக்குவதற்கான திட்டமிட்ட முயற்சி என்றும் மம்தா பானர்ஜி புகார் கூறியுள்ளார். இது மேற்கு வங்கத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு திட்டமிட்ட சதியை காட்டுகிறது என்றும் இது அறிவிக்கப்படாத அவசர நிலை என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் வரும் ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதன் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாகின்றன. மேற்கு வங்க மாநிலத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை உள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் சரியில்லை என்றும் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் ஆணையம் மேற்கு வங்கத்தை தனிமைப்படுத்தி இலக்கு வைக்கும் விதம் முன்னெப்போதும் இல்லாதது மட்டுமல்ல, அது மிகவும் ஆபத்தானது என விமர்சித்துள்ளார். தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி, ஏடிஜிபிக்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட மூத்த அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இது நிர்வாக நடவடிக்கை அல்ல என்றும் மாறாக இது அரசியல் தலையீடு என்றும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதிவிட்டுள்ளார். நடுநிலையாக இருக்க வேண்டிய பொது நிறுவனங்களை அரசியலாக்குவது என்பது அரசியலமைப்பின் மீதான நேரடி தாக்குதல் என்றும் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். இது மேற்குவங்க அரசின் நிர்வாக இயந்திரத்தை முடக்குவதற்கான திட்டமிட்ட முயற்சி என்றும் மம்தா பானர்ஜி புகார் கூறியுள்ளார். இது மேற்கு வங்கத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு திட்டமிட்ட சதியை காட்டுகிறது என்றும் இது அறிவிக்கப்படாத அவசர நிலை என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் வரும் ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதன் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாகின்றன.